இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா கேட்டுக்கோங்க ஐயா, என் மருமகன் கூட தான் எதிர்பாராம எஸ்கி கழுத்துல தாலியை கட்டினான். அதுக்காக 2 பேரும் வாழாம போயிட்டாங்களா? என்ன பேசிட்டு இருக்கீங்க பேசுறீங்க? அண்ணா, இவங்க என்ன மட்டும் அசிங்கப்படுத்தல, உன்ன இசக்கிய பரணிய எல்லாரையும் சேர்த்துதான் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லாம இருக்க முடியுமா? ஏங்க, நாங்க நடந்ததை சொல்றோம், நீங்க உங்க தரப்பு நியாயத்தை சொல்றீங்க. இப்ப நடக்கிற பஞ்சாயத்துக்கு முதல்ல பதில சொல்லுங்க. உங்க மக சிவபாலன் கூட வாழவும் மாட்டேங்கிறா, கட்டின தாலியை கழட்டியும் கொடுக்க மாட்டேங்கிறா. அதுக்கு ஒரு முடிவு தெரியணும்ல, அது என்னன்னு சொல்லுங்க. இந்த பாருங்கயா, எனக்கு 2ல ஒரு முடிவு தெரிஞ்ச ஆகணும். சரி, இந்த போல்ஸ் கடையை விடுங்க. இந்த கோயில் தர்மகர்த்தா என்னவோ ஊனி இந்த வெறும்பைய பத்தி பேசிக்கிட்டே இருக்காளே, அவனை பதில் சொல்லுங்க. அவன் தங்கச்சி அவன் அனுப்புதானா, இல்ல அவ கழுத்துல கிடக்க அந்த தாலிய கலட்டி அனுப்புதானான்னு கேட்டு சொல்லுங்க. ஏப்பா சண்முகம், இத பத்தி பேசிக்கிட்டே இருந்தா பேச்சு முடியவே முடியாதுப்பா. இப்ப முடிவா என்ன சொல்ற? உன் தங்கச்சி அனுப்ப முடியுமா முடியாதா? ஊர் பெரியவங்களுக்கு எல்லாம் வணக்கம். வணக்கம். என் குடும்பத்தை பத்தி ஆறாரோ என்னென்னமோலாம் சொல்லுதாவ. நான் அதெல்லாம் பொறுமையா தான் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு டவுட்டு, இந்த பஞ்சாயத்து ஆறு மேல, என் மேலையா இல்ல என் குடும்பத்து மேலையா இல்ல என் தங்கச்சி மேலையா? பா, உன் தங்கச்சி தானே அந்த தம்பி கூட வந்து வாழ மாட்டேங்குது. உன் தங்கச்சி மேல தானே பிராது. அப்போ என் தங்கச்சியே இந்த பிராதுக்கு சரியான பதில் சொல்லுவா. இதுல நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எதுக்கு எடுத்தாலும் ஏன் தங்கச்சி ஏன் குடும்பம்னு நீ தானே மூக்க நீரிக்கிட்டு முன்னாடி வந்து நிப்ப. அப்ப நீ தானே பதில் சொல்லணும். உன் தங்கச்சி கிட்ட ஏன் மகன் கூட வாழிடின்னு நீ தான் சொல்லி அனுப்பி வைக்கணும். உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாத மாமனார. என் தங்கச்சி ஒன்னும் பச்சை புள்ள கிடையாது. வளர்ந்தவ, படிச்சவ, போலீஸ் அதிகாரி. அவளுக்கு சொந்தமா முடிவெடுக்கக்கூடிய எல்லா தகுதியும் இருக்குது, அதிகாரமும் இருக்குது. அவ தான் இதுல இந்த விஷயத்துல முடிவெடுப்பா.